எப்படின்னா சசி இருக்கானே எதை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் நொட்ட சொல்லுவான். நாடோடிகளில் ஹீரோயின் தேடணும்னு சொல்லி நானும் கதிரும் தேடுறோம். ஒரு 2 மாதமாக தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கதிர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான். வீடியோ பண்ண பிறகு நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் முழிச்சிருக்கேன். டக்குன்னு எந்திரிச்சு, என்ன சகோ முழிச்சிருக்கீங்க? இல்லை சகோ, நைட்டு படக்குன்னு முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். படக்குன்னு முழிச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். திடீர்னு பார்க்குறது, திரும்பி பார்க்குறது, இப்படியெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு. அது கடைசி பாருங்கள், எனக்கே பேராக வந்து நிற்கிது. நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான இடம், பெரிய இடம் இருக்குது. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்றதே இல்லை. அப்படி நின்னாலே அது அப்படி இருக்கும். நேற்று முந்தா நாள் நான் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாமல் நாங்கள் தான் ஸ்க்ரீனில் நிற்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜெவ்வுன்னு தூக்குச்சு. அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த இடம் என்னை அறியாமல் அப்படியே எடுத்துகிட்டு போச்சு. அதுதான், ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிற்கணும். அவங்க நின்னாதான் அது படைப்பு, அவங்க நின்னாதான் அதுக்கு உயிர் வரும். அப்பா பாரதிராஜா அப்பாவோட நடிக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பார். பண்பற்ற நடிகன் ஆகிட்ட அப்படின்னு. இல்லைப்பா, அது 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 வந்து என்னென்னா, மனோஜ் கூட சொன்னார். மனோஜ்னாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மனோஜ் படம் பார்த்துட்டு சொன்னார், இல்லைடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கடா, அது தெரியுதுடா அப்படின்னு. வேறு என்னடா பண்ணுறது? அப்படி தான் இருந்தது. அந்த 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 4 நாட்கள் 5 நாட்கள் அவரோட நிற்கும்போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அளவே இல்லை. நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சியாக என் பிள்ளைங்க வாங்க, நீ வாடா, என் பிள்ளைங்களாவே இருந்தாங்க. இதில் வேற என்னென்னா, ஓடி வந்து 2 பேர்த்தையும் தூக்குன்றாரு. ஒரு பக்கம் எனக்கு வெயிட் இழுக்கும், இன்னொரு பக்கம் ஈஸியாக தூக்கிடுவேன். வாங்க, இது மூத்த பிள்ளை வளர்ந்துருச்சு இப்போ கொஞ்சம். வாடா. இவன் நானா, என்னுடைய சின்ன வயது நானா நடிச்சிருக்கான். அற்புதமான ஒரு நடிகன், ரொம்ப பெரிய தளம் இருக்கு. சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க. பேசுங்க. பேசுறா, உனக்கு என்ன தோணுதோ பேசு. இந்த மூவியில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் நந்தா பெரியசாமி அங்கிள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அவளுக்கு கூட நீ பேசு, இல்லைன்னா உன்னை மறந்துடுவாங்க, அதுக்கு தான் கூப்பிட்டேன். பேசு, திக்காமல் பேசணும். இது நீங்கள் தான் நல்லா பேசுவீங்களே. ஹாய். ஹாய். எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஜாலியாக. வேற போதுமா? நன்றி. முதலில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசில் நான் டிவி பார்க்கும்போது விஐபியில் சமுத்திரக்கனி அங்கிளோட சீன் பார்ப்பேன். இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். இப்போது அவர் வாயாலேயே என்ன பெருமையாக சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.